பொதுவாக அரசாங்கங்களை இப்படி லிவியத்தான் அப்படின்னு குறிப்பிடுறது வந்து ஒரு வழக்கம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிராஸ் ரூட் லெவல் பார்ட்டி தான் திமுக. எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் திமுக வந்து அவங்கள வந்து அட்ரஸ் பண்ணும். ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை அட்ரஸ் பண்ணும். பெரிய ப்ராப்ளம் தன்னால் தீர்க்கவே முடியாத அளவு ப்ராப்ளம் வந்து திமுக அதில் ஒரு நிலைப்பாடு இருக்கும். இது திமுகவுடைய ஹிஸ்ட்ரி. சின்ன சின்ன ப்ராப்ளத்தையும் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகம் அளவில் தமிழகத்து முதல்வரை ஹெட் டு ஹெட் நின்று ஃபைட் பண்ணுறதுக்கு வராரு தாவேகா தலைவர் விஜய். அப்போது அதை வந்து அட்ரஸ் பண்ணாமல் புறம் தள்ளிட்டு போக முடியாது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இனிஷியலாக அந்த தப்பு பண்ணாங்க. தாவேக்காவை புறம் தள்ளுறது, தாவேக்கா சம்பந்தமான தலைப்புகள் வந்தால் விவாதங்களுக்கோ பட்டிமன்றங்களுக்கோ பேச்சுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காமல் போகிறது. அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது நம்ம தொட்டால் இவங்க வளருவாங்கன்னு இல்லை, நம்ம தொடல்னாலே இவங்க வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு. இன்றைக்கி தொடணும், அவங்கள அட்ரஸ் பண்ணணுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு பதற்றத்தோடு சேர்ந்து அந்த பதட்டத்தின் பயத்தின் வெளிப்பாடாக ரொம்ப அவசர கதியில் தப்பாக தொடுறாங்க, தப்பாக அட்ரஸ் பண்ணுறாங்க. இதனால் திரும்ப இப்போ வந்து தொட்டால் அவங்களை அட்ரஸ் பண்ணால் அவங்க வளர மாட்டாங்கன்னு கேட்டால் திரும்ப இப்பயும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த லிவியத்தான் ரோலை கவர்மெண்ட்டை தாண்டி திமுகவை தாண்டி இப்போ தாவேக்கா எடுத்துக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ தாவேக்காவை நீங்கள் அட்ரஸ் பண்ணாலும் வளரும், அட்ரஸ் பண்ணலனாலும் வளரும், வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை இவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது தான் இந்த செயல்பாடுகளுடைய வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் உதயநிதியே வந்து திமுக தலைமையர் அப்பப்போ கோவப்படுத்துகிறாராம். ஜூனியர் விகடனில் ஒரு கட்டுரை படிச்சிருந்தேன். ரொம்ப அவசரமாக நம்ம வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்துட்டோமோ, கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்கலாமோன்னு முதல்வரே நினைக்கிற அளவுக்கு சில செயல்பாடுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது அவங்க உட்கட்சி பிரச்சனை, அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனால் உதயநிதியை தாண்டி இன்றைக்கி விஜய் வந்து அவர் அட்ரஸ் பண்ணுற ரெண்டே பேர் வந்து பாஜக பிரதமர் மோடி, திமுக முதல்வர் ஸ்டாலின். இந்த ரெண்டு பேரில் தான் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏஜ் ஃபேக்டரை வச்சு நீங்கள் உதயநிதியை தான் விஜய் வந்து கவுண்டர் பண்ணுறாருன்னு அவங்க நினைக்கல, பொதுமக்கள் நினைக்கல. திமுக என்ன ப்ராப்ளம்னா, திமுக என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த கட்சி தான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக நிற்கிது. இப்போ பாஜகவோட அடுத்த தலைமுறை யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி இருக்கும். பல பேர் இருக்கிறாங்க அந்த போட்டியில். அஇஅதிமுகவுக்கும் அதே நிலைமை. இப்போ காங்கிரஸில் அடுத்த தலைவர்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தி வந்து பெருசாக சோபிக்க முடியல. பல இடங்களில் பாஜக கிட்ட, முக்கியமாக மோடி அவர்கள்கிட்ட தோத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது அடுத்து அவன் வந்தா இவன் காலிடா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எந்த கட்சிக்கும் இல்லை. திமுகவில் ஸ்டாலின் வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படி காயின் பண்ணுறாரு. சின்னவரே, வருங்காலமே, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கேற்றாப்புல அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க, ஒன்னே மினிஸ்டர், ஒன்னே துணை முதல்வர் வரைக்கும் ஆகுறாரு. இது வந்து நாங்கள் எங்கள் பார்ட்டியை கன்சாலிடேட் பண்ணி வச்சுருக்கோம், எந்த பார்ட்டிக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அஷ்யர்டான ஒரு எதிர்காலம் எங்களுக்கு இருக்குன்றாங்க. இன்றைக்கி திமுகவுடைய எதிர்காலத்திற்கே கேள்விக்குரிய ஒன்று வரும்போது அது உதயநிதி ஸ்டாலினுடைய இருப்பையும் காப்பாற்றணும், முதல்வருடைய இருப்பையும் காப்பாற்றணும், திமுகவுடைய இருப்பையும் பதவியும் காப்பாற்றணுன்ற நிலைமை வருது. ஸோ வெறும் உதவிக்காக இல்லை, இது எல்லாருக்காக இந்த ஒரு பாதுகாப்பு அரணை அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் திமுக இருக்குன்னு நான் பார்க்குறேன்.